them what he had to destroy, the murmurings. நம்முடைய வீடுகளை விட்டும் நம்முடைய வாழ்க்கையை விட்டும் ஆண்டவர் அழிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா முறுமுறுப்பு. So likewise from our home and from our life, God has got to destroy the murmuring. ஏனென்றால் You know why? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு You கேட்டீங்கன்னா know what's a great blessing that God has given to the children of God? ஏசாயா 35 அதிகாரம் 10 வசனத்திலே Isaiah 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். And the ransom of the Lord shall return with everlasting songs. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். An everlasting joy will be upon their head. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். They shall obtain joy and gladness. சஞ்சலமும் தவிப்பும் ஓடியே போகும். And sorrow and sighing shall flee away. நல்லா கவனிங்க. Consider, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் the ransom of the Lord, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைய வேண்டுமானால், if they have to receive joy and gladness, சஞ்சலமும் தவிப்பும் வாழ்க்கை விட்டு ஓடி போக வேண்டுமானால், and if sorrow and sighing should flee away from their life, தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, what's the great weapon that the Lord has kept? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடுவார்கள். The ransom of the Lord shall sing songs with everlasting joy. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் சஞ்சலத்தையும் தவிப்பையும் விரட்டுகிறதுக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் சாங்ஸ், பாடல். It's Psalms what God has kept for the children of God, that sorrow and sighing shall flee away from them. ஏனென்றால் You know why? தேவன் இந்த பூமி அஸ்திபாரம் இடும்போது பாட்டோடவே தேவன் அஸ்திபாரம் இட்டார். When God laid the foundation of this world, he did it along with song. தேவன் தம்முடைய வார்த்தையினாலே இந்த பூமியை It's உண்டாக்கினார். only through his word that God created the earth. பட் அஸ்திபாரம் இடும்போது பாட்டினாலே அஸ்திபாரம் But இட்டார். when laying the foundation, he laid it with யோபின் songs. புஸ்தகம் 38 அதிகாரம் நீங்கள் 4 வசனத்திலிருந்து நீங்கள் 7 வசனம் வரைக்கும் வாசித்தீர்களானால் Job வாசிங்கள். 38:4-7. யோப் 38:5 நான் பூமியை அஸ்திபாரமிட்டு நீ எங்கே நீ எங்கே இருந்தாய், நீ அறிவாளியா இருந்தால் உனக்கு சொல்லு, அதற்கு அளவு அதுக்கு அளவு குறித்தவர் யார், நூல் போட்டவர் யார், இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது, அதனுடைய ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது, அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார், அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்கள். அஸ்திபாரம் போடும்போது விடியற் எல்லாரும் பாடினார்கள், கெம்பீரித்தார்கள். We find them singing with great joy. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. இந்த பாட்டினுடைய முக்கியம் எப்படி இருந்திருந்தால், இந்த பூமி அஸ்திபாரம் இடும்போது தேவன் அந்த பாட்டை உபயோகப்படுத்தினார். While laying the foundation of this earth, God utilized the songs. அது மாத்திரமல்ல, Not only that, 2 நாளாகமம் 5 அதிகாரம் 13-14 வசனங்களை வாசித்தால் 2 Chronicles 5th chapter 13 and 14. அங்கே அவர்கள் எல்லாரும் கர்த்தரை துதித்து பாடினார்கள். We find all the people singing and glorifying அவர்கள் the Lord. எல்லாரும் பாடும்போது When they were singing and glorifying, தேவனுடைய ஆலயம் தேவ மகிமையினால் நிறைந்தது. and the temple of God was filled with the joy. அந்த ஆலயத்துக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான பொன் செலவு பண்ணப்பட்டது. Several amount of gold was spent. ஏராள வெள்ளி செலவு பண்ணப்பட்டது. Silver was spent for building. விலையேறப்பெற்ற கல் அங்கே இருந்தது. And precious stones were found. அழகான வேலைப்பாடுகள் இருந்தன. And wonderful works were found there. அதெல்லாம் பார்த்து மகிமை இறங்கல. Glory never descended because of us. எப்ப மகிமை இறங்கிச்சுன்னு கேட்டீங்க, when the glory of God அவர்கள் descended, எல்லாரும் கர்த்தரை துதித்து பாடினார்கள். when they all started worshiping and singing unto the Lord, பாட்டு சத்தத்தை கேட்டபோது when hearing the voice of the தேவனுடைய singing, மகிமை ஆலயத்திலே இறம்பிற்று, நிரப்பிற்று. the glory of the Lord filled the house of God. நான் சொல்வேன், பூமியில ஆலயத்திலே மாத்திரமல்ல, Not only in the temple that is there in this earth. நீங்கள் பரலோகத்துக்கு போனீங்கன்னா, If you go to heaven, வெளிப்படுத்தல் 5 அதிகாரம் in Revelation 5, தயவு செய்து 10 வசனத்தை வாசித்தீங்கன்னா, verse 10, 24 மூப்பர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து, and the 24 elders knelt before it, சகல ஜனங்களிலும் சகல பாஷைக்காரிலிருந்து எங்களை மீட்டுக் கொண்டீர், having redeemed us from several people, எங்களை ராஜாக்களும் எங்களை ஆசாரியர்களும் ஆக்கினீர்,
and has made us kings and priests, நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாடலை பாடினார்கள். and to reign this earth they sang a new song. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நீங்கள் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா In Revelation 14:3, 1,44,000 பேர் இந்த பூமியிலே இருந்து மீட்டு கொட்டவர்களை தவிர வேறு யாரும் பாட முடியாத ஒரு பாட்டை அவர்கள் பாடினார்கள். apart from the 1,44,000 that were redeemed from this earth, none else were able to sing the song. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா If you go through Isaiah 6 chapter, அங்கே தேவன் உன்னதமான சிங்காசனத்திலே இருந்தார். we find God in the heavenly throne. கேருபீன்களும் சேராபீன்களும் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தேவனை துதித்து பாடினார்கள். And cherubims and seraphims cried and said, Holy, holy is the கூப்பிடுகிறவர்களுடைய Lord. சத்தத்தினாலே வாசல் அசைந்தது. And because of the voice of the cry, the gate shook. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னு You கேட்டீங்கன்னா, know why I tell you all this? ஒரு பக்கம் முறுமுறுப்பு ஜனங்களை அழிச்சது, One hand, murmuring destroy the people. ஒரு பக்கம் பாடல் மகிமையை கொண்டு வந்துச்சு, On the other hand, singing brought about glory, சந்தோஷத்தை கொண்டு வந்துச்சு, brought about joy, மகிழ்ச்சியை கொண்டு வந்தது, brought about gladness. சஞ்சலத்தை நீக்கினது, It removed sorrow, தவிப்பை it நீக்கினது. removed sighing. நான் சொல்லுன பரலோகமே களி கூறத்தக்கதாக That heaven itself would rejoice. தேவன் பாடலை வைத்தார். God kept songs. நான் உங்களுக்கு இன்றைக்கு இந்த பாடலை பற்றி இன்றைக்கு சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். So I would like to highlight certain words regarding the song. கிறிஸ்தவ உலகத்திலே பாடல் என்பது பிரிக்க முடியாது. In the Christian world, you can never separate songs. கர்த்தர் இந்த பரிசுத்த வேதாகமம் என்று ஒன்று நம் கையிலே கொடுத்திருக்கிறார். God has given us His Holy Bible. இது வெறும் கற்பனை மாத்திரம் அல்ல. They are not only the commandments. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடக்க வேண்டிய கட்டளைகளும் கற்பனைகளை மாத்திரம் தேவனில் எழுதி வைக்கவில்லை. God not only wrote the rules and regulations that ought to be followed in our life. இதிலே கற்பனைகளும் கட்டளைகளும் எழுதப்பட்டிருக்கு சமமாக பாடல்களும் எழுதப்பட்டிருக்கு. Even as commandments and statutes were written, we find songs also being written. கர்த்தருடைய தாசனாகிய மோசே 40 நாள் தேவ சமூகத்திலே காத்திருந்து இந்த ஜனங்களுக்காக பிரமாணங்களை தேவனிடத்திலிருந்து பெற்று ஜனங்களுக்கு கொடுத்தான். Moses, the servant of God, waited on the mount for 40 days, received the commandment from the hand of God and gave it to the people. ஆனால் அதே மோசே, But the same நீங்கள் Moses, உபாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரத்தை நீங்கள் read வாசிப்பீர்களானால் Deuteronomy 31, விசேஷமாக 19ஆம் 20ஆம் வசனத்திலே especially இந்த 19. பாடல்களை அவர்களுக்கு கொடுத்தான். God gave them the songs. இது உங்கள் வாயில் இருக்கட்டும், Let it be in your mouth. இது உங்கள் சாட்சியா இருக்கட்டும், Let it be your testimony. நீங்கள் தலைமுறையா இதை பாடுங்கள் You ought to sing it for generations. என்று சொல்லி பிரமாணங்களை மாத்திரமல்ல பாடல்களையும் கொடுத்தான். Saying so, not only He gave them the laws, He gave them the songs also. ஆகையினாலே Therefore, நம்முடைய வாழ்க்கையிலே in our lives, ஆசீர்வாதத்துக்கும் for blessings, மகிழ்ச்சிக்கும் for gladness, சந்தோஷத்துக்கும் for happiness, நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற சஞ்சலத்துக்கும் தவிப்புக்கும் முடிவு உண்டாக்குவதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் பாடல். to put an end to all our sorrows and sighings in our life, the great weapon that God has kept for us is songs. நம்முடைய வாழ்க்கையிலே சஞ்சலத்தையும் தவிப்பையும் துரத்துகிறதற்கு தேவன் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிற ஒரு வெப்பன் பாடல். The weapon that God has given us is songs that we may destroy sighing and sorrow. நன்றாக கவனியுங்கள். Consider, இந்த பாடலை நாம் எப்படி பாட வேண்டும்? how do we ought to sing the songs? நான் அன்றைக்கு ராகம் சொல்லி தர போகிறதில்ல, I don't want to go into detail. நான் கார்டு சொல்லி தர போகிறதில்ல, Neither am I going to teach you chords. ஏன்னா நான் பாடகன் இல்லை, நான் பாடுறேன். I am not a singer or musician. அதனால நான் பாடுற ரகசியம் சொல்லி தரல. I cannot tell you about the secrets of ஆனால் இந்த songs. பாடலை எப்படி பாடணுங்கிற பாடுனீங்கன்னா How do you ought to sing the songs? பெரிய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே காண்போம். We can come across great miracles in our life. முதலாவதாக First, சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் the book of Psalms, Psalms 40. 2ஆம் 3ஆம் தயவுசெய்து வாசிங்க. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை
அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். நல்லா கவனிங்க. Consider, சங்கீதக்காரன் சொல்றாரு, the psalmist says, அவருடைய அனுபவம் என்னன்னா, what about his experience? உளையான சேற்றிலே இருந்தேன், I was in a horrible pit. ஆழமான குழியிலே இருந்தேன். கடந்த காலம். His past, he was in a miry clay. தேவன் என்னை அந்த குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். God lifted me up from the horrible pit. எடுத்தவர் எங்க வச்சார்னா, Where did he place me after taking me? உயரத்திலே கன்மலையிலே என்னை வைத்தார். He set me upon a rock that is high என்னுடைய பாதங்களை உறுதிப்படுத்தினார். and established my feet. தேவனை துதிக்கிற புதிய பாடலை எனக்கு தந்தார். He hath put a new song in my mouth, even to praise our God. அதோட முடிவு என்னன்னா, You know what's the end thereof? அநேகர் அதை கண்டு பயந்து நம்புவார். Many shall see it, fear, and shall trust in the Lord. பாடல் கேட்கிறக்கா, பாடல் பார்க்கிறக்கா? Whether to hear the singing or to look at the songs. பாடல் பாடுறது கேட்கிறக்கா, பார்க்கிறக்கா? To hear the song or to look at. நாடகம் பார்க்கிறதுக்கு, பாடல் கேட்கிறதுக்கு. Dramas to look at, songs are to be heard. அதனால தான் பாருங்க, பாடல் பாடுறதுக்கு தகுதியான ஆட்கள் வேணும். We need நம்ம worthy எல்லாருக்கும் பாட people. தெரியும், எனக்கு கூட பாட தெரியும். Not all can sing properly. ஆனா பாடுறதுக்குன்னு என்ன வேணும்? What do you need to sing? பாட்டு மாத்திரம் போதாது, Not only the song is needed, ராகம் மாத்திரம் போதாது, not only the tune is needed. குரல் வளம் வேணும். No, you need the voice. அப்படின்னா தலையை ஆட்டி ஆட்டி கேட்கலாம். Then you can nod your head, சில and ஆளுங்கெல்லாம் பாட எழுப்புனாலே நமக்கு வயிற்று கலக்கும். when some people raise to sing songs, நான் சொல்றத You'll be கேட்டாச்சு, troubled. நான் என் காதால கேட்டிருக்கேன். இது எல்லாம் பாட வந்துருதுங்க. how come these people come to sing? நம்மள கழுத்த இருக்கிற Just to wear us out. அவங்க பாடுறது கரெக்ட், What they sing is correct, ஆனா பாடுற கேட்கிற மாதிரி இல்ல. but you cannot hear their அதனால song. தான் பாருங்க, நம்ம கிறிஸ்தவ உலகத்துல கூட Even in the Christendom, என்ன சொல்றாங்கன்னா, you know what is said? பாடலை கர்த்தர் தந்தார், The Lord gave the songs ராகம் கர்த்தர் தந்தார். and God gave the tune. ஆனா பாடுறதுக்கு யார் வேணா, பி சுசலாம், எல்லாரும் ஈஸ்வரி, ஜானகி வேணும். So you need famous singers like Iswari and Janaki and so பிபி on. சீனிவாசனும் யாரெல்லாம் வேணும், ஏன்னா கேசட் வைக்கணுமே. So to sell cassettes, கேசட் வாங்கும்போது யார் பாடினா கேட்கறான். so a person who purchases a cassettes look, பாட்டு அர்த்தத்தை மட்டும் கேட்க போறது இல்ல, is not bothered about the meaning இந்த thereof. பாட்டினுடைய மீனிங் யாருங்க பாடலாம். So they are not bothered about the meaning. ஓ பிபி சீனிவாஸ் பாடுங்க, கொடுக்க கொடுக்க. Is it Srinivasan who sang? சுசிலா பாடிருக்காளா, எல்லாரும் ஈஸ்வரி பாடிருக்காளா? Whether Sushila or LRS, okay, we'll have it. வாங்குறாலும் பாடுறது யாருன்னு கேட்கறான். The one who purchases says who's a singer. போட்டவங்களும் காசு எடுக்கிறதுக்கு யார் பாடினா அவங்க எடுக்க முடியும். And who has come out with these நம்ம CDs? பாடினா வாங்க மாட்டாங்கங்க. So if we sing, none would purchase. தாமசத்தை பாடிருக்கா, ஐயோ வேணாம் வேணாம். Whether it is pastor who sang, நல்ல டிஎம் சௌந்தரராஜன் பாடியிருக்காரு. so it's T.M. Soundaraj. சூப்பரா இருக்குங்க பாட்டு. It's just wonderful. ஆனா நான் நினைக்கிறேன், I believe அந்த ஒரு பாட்டு ஒன்று உண்டு எனக்கு, வேகம் வருகிறார் ஏக இறங்கி எதை விதைத்தாயோ அதை அறுப்பான்னு பாடினவா எல்லாரும் ஈஸ்வரி. it's L.R. Iswari. அவளே ரசிக்கப்படல. She, ஆனா அவ பாடுறா, வேகம் வருகிறார், சீக்கிரம் வர்ற. he comes soon. அவங்க எதுக்கு பாடினாங்க? You know what for they sang? துட்டுக்கு பாடினாங்க, It's only for money's sake. கூலிக்கு பாடினாங்க. It's just for wages. அதுவும் கிறிஸ்தவ பாடல் தான். That too is a Christian song. ஆனா Yet, பாட்டு கேட்கறதுக்கு இல்ல. not to hear the song. பாட்டு எதுக்கு தெரியுமா ஆண்டவர் கொடுத்தாரு? You know why God gave the song? பாடுறத மற்றவங்க காண்றதுக்கு. That to look, that others may look at those who sing. நல்ல கவனிங்க. Consider, இந்த பாட்டு மற்றவங்க காண்றபடி நீங்க பாடுவீங்கன்னு சொன்னா, if you sing accordingly that others may behold you. பாட்டுக்கு முடிவு என்னவா இருக்குன்னு You know கேட்டீங்கன்னா, what will be the end of the song? அநேகர் அதை கண்டு பயந்து நடுங்குவார்கள். Many would see it, fear and tremble. தேவனை நம்புவார்கள். They would trust in God. அப்ப பாட்டு ஜனங்களை கர்த்தரண்டை நடத்தணும். So the song should lead the people to the Lord. தேவ பயத்துக்கு நேராக It நடத்தணும். should lead them to the fear of God. எப்போ அந்த பாட்டு மற்றவங்களை தேவ பயத்துக்கும் தேவனண்டை நடத்தும்னு சொன்னீங்கன்னா,
when the song would lead the people to the fear of God, அந்த பாடுற ஆள் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்னா what about the person who sang? நல்ல ராகமா பாடுற ஆள் இல்ல, Not one who நல்ல sings, குரல் வளம் உள்ள ஆள் இல்ல, not one with a good voice. உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்ட ஆளா இருக்கணும். A man who's being lifted up from the horrible pit. தேவன் அவரை உயரத்துல வச்சிருக்கணும். God should keep him on high. தேவன் அவருடைய பாதங்களை உறுதிப்படுத்தி இருக்கணும். And the Lord God should have established his feet. கன்மலையிலே அவருடைய பாதம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கணும். His feet should have been set upon the rock. சேத்துல மேலையும் கீழையும் போயிட்டு வர்ற ஒருத்தன் பாட்டு பாடுவானால் அவருடைய பாட்டை உலகம் அங்கீகரிக்காது. If a man enters the clay and comes out regularly, his song would not be acknowledged. தேவனால் உயர்த்தப்பட்டு So having been lifted by God, அவனுடைய பாதங்களை தேவன் உறுதியாய் நிற்க பண்ணி and God has confirmed his footsteps, அவன் பாடுவானால் if he would sing, அந்த பாட்டை உலகம் நம்புது. the world would believe his song. அந்த உலக பாட்டை கேட்டு உலகம் கர்த்தருக்கு பின்ன வருது. And the world hears the song and comes after the Lord God. நான் உங்களை விளங்குறபடி சொல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய படிகளை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். I tell you that you may understand the spiritual significance of நீங்கள் it. தயவு செய்து கொலோசையர் 2ஆம் அதிகாரம் Colossians 2nd chapter, நீங்கள் 6ஆம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் 6th and 7th verse. ஆகையால் நீங்கள் நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே இங்க எல்லாரும் என்ன செய்துட்டோம்? What about us? What have we இயேசுவை done? ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. Those who have received Christ, Sir. raise up your hand and say இயேசுவை hallelujah. ஏற்றுக்கொண்டவங்க உட்கார்ந்திருக்கீங்க. So you people have நீங்க received இயேசுவை Christ. ஏற்றுக்கொண்டபடியே Since you have received Christ, வாசிங்க. அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவருக்குள்ள ஏற்றுக்கொண்டவங்க அடுத்த ஸ்டெப் எங்க போகணும்னு கேட்டீங்க. what's the next step? அவருக்கு உள்ள வேர் கொள்ளணும். Being rooted in him. அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள்ளே வேர் கொண்டு அவர் மேல் கட்டப்படணும். Rooted and built up in him. இயேசுவின் மேல் கட்டப்படணும். Built up in Jesus. அவருக்குள் நடந்து கொண்டு அவருக்குள்ளே நடக்கணும். Got to walk in நீங்கள் him. போதிக்கப்பட்டபடியே நீங்கள் போதிக்கப்பட்டபடி அல்லது நீங்க கேட்டபடியே நீங்கள் உங்களுக்கு உபதேசிக்கப்பட்டபடியே நீங்கள் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்கள். ஸ்தோத்திரம் எப்போ? When does Thanksgiving come? முதலாவது ஏற்றுக்கொள்ளணும். You got to be accepted. அதுக்கப்புறம் வேர் கொள்ளணும். Then you have got to be rooted. அதுக்கப்புறம் கட்டப்படணும். Got to be built up. அப்புறம் நீங்க உறுதிப்படணும். Got to be established. அப்புறம் நீங்க போதிக்கப்பட்டபடியே நீங்க நடக்கணும். You got to walk the way you have been taught. இதெல்லாம் செய்துட்டு Having done all this, அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணுனீங்கன்னா and after that, if you praise God, என்ன செய்வீங்கன்னு கேட்டீங்கன்னா what would you do? நீங்க பெருகுவீங்க. You would increase. ஒரு ஆள் 10 ஆள் ஆயிருவீங்க. One person becomes 10 ஆள் 10, 100 ஆள் ஆயிருவீங்க. 10 becomes 100, இது இல்லாம நீங்க வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுனீங்கன்னு சொன்னா without which you praise. உங்களுக்கும் பிரயோஜனம் இல்ல, நமக்கு யாருக்கும் பிரயோஜனம். It will be useless to you and useless to அப்ப others. ஸ்தோத்திரம் அல்லது பாட்டு என்ற ஒன்று வருவதற்கு Songs of thanksgiving, நாம் நிறைய படிகளை கடந்த பிறகுதான் நாம துதிப்போமானால் அந்த துதி மற்றவர்களுக்கு பயத்தை உண்டாக்கும். only after crossing several steps, if we praise God, that praises would be useful for others. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாகும். the name of God. இதன்படி நீங்கள் பார்த்தீர்களானால் If you would look likewise, ஒரு பாடுகிற ஒரு மனுஷன் a man who sings, முதலாவது குரலை சரிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல, he need not have to set his voice, பாடலுடைய வார்த்தையை சரிப்படுத்த வேண்டிய he need அவசியம் not have to இல்ல. say the words of the song. முதலாவது First, தன்னுடைய நடக்கையை அவன் சரிப்படுத்த வேண்டும். he has got to set right his walk. உங்களுக்கு தெரியும், You know, ஒரு சின்ன சாதாரண சம்பவம் நம்ம பைபிள்ல இருக்கு. there's a simple incident in the Bible. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல In Acts 3rd chapter, பேதுரும் யோவானும் ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். Peter and John came to the temple of God. அந்த ஆலயத்தினுடைய வாசல்ல நெடுநாளாய் பிச்சை எடுக்கிற ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்திருக்கான். And there was a beggar who used to beg daily at the temple. நல்ல கவனிங்க. Consider me. அவன் டெய்லி ஜனங்கள்ட்ட பிச்சை கேட்டுக்கிட்டு He இருக்கான். used to daily beg. ஒரு நாள் One day, பேதுருவும் யோவானும் அங்கே வந்தார்கள். Peter and John came together. எல்லாரையும் கேட்கிறது போல அந்த பேதுருவை நோக்கி பார்த்து நமக்கு ஏதாவது கிடைக்கும்னு எதிர்பார்த்தான். Anticipating alms from them,
he asked Peter and John. ஆனா பேதுரு சொன்னாரு, But Peter said, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, silver and gold have I none, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். but such as I have give I thee. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட In the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. என்று சொல்லி Saying so, 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 7th verse வலது says, கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான். he took him by the right hand and lifted him up. உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. And immediately his feet and ankle bones received strength. நல்லா கவனிங்க. இப்போ என்ன வந்துடுச்சு? What has happened? ஒரு சப்பானிக்குள்ள பலன் வந்துடுச்சு. A cripple received strength. பலன் வந்த உடனே After receiving strength, அவன் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. he never tested இந்த கால் வருது இல்ல, whether I am able to move my feet. கால் வருதா, Whether you're able to move your feet. அசைங்க அசைங்க பார்க்கலாம். Shake your feet. அதெல்லாம் சொல்லல. He never said so. எப்பா வீடியோ ஒழுங்கா எடுப்பா, காலெல்லாம் அசைதா பாருப்பா. Come and take the video properly and see whether my legs are moving. அதெல்லாம் ஒன்றும் சொல்லலைங்க. Such things were never done. பலன் வந்த உடனே The moment he received strength, என்ன செய்றாங்க? முதல்ல என்ன செய்றாங்க? first, what did he do? குதித்து எழுந்து. He leaped and stood up. எழும்பலங்க. பலன் வந்த உடனே முதலாவது என்ன வரும்? When strength comes, நீங்க எல்லாம் குதிக்கலன்னு நினைக்கிறேன். I உங்களுக்கு பலன் think வரலன்னு you நினைக்கிறேன். never leaped. உங்களுக்கு பலன் வரலன்னு நினைக்கிறேன். I think you have not received the strength. எனக்கு பலன் வந்த நாள் நான் மறக்கவே முடியாது. So when I receive strength, I can never forget. நான் கோயிலுக்கு வந்தா வாசல்ல உட்கார்ந்திருப்பேன். I used to sit near the door. பின்னால உட்கார்றதுக்கு ரீசன் இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு என்ன ரீசன் தெரியாது எனக்கு. ஆனா எனக்கு பின்னால உட்கார ரீசன் இருந்துச்சு. There was a reason for me to sit at the back. ஏன் தெரியுமா? You know why? இந்த பெந்தேகோஸ்தக்காரங்க திடீர் வயித்து வலி வந்துரும். Pentecostal people would have that stomach disorder. திடீர் லபதி கத்துவான். They will shout in all sort of. மரியாதையாக எழும்பி வெளியே போறதுக்கு டீசென்ட்டா. So it's better to decently walk out. அந்த காரணத்துக்காக நான் பின்னால உட்கார்ந்தேன். With that reason, I was seated at the back. ஆனா அன்றைக்கு But that day, எங்க அண்ணன் சொன்னாரு, தம்பி ஒரு பலனை பெறணும். my brother said, God should give நான் strength. பெற்ற நாளை மறக்கவே முடியாது. I can never forget the day I 50 received that ஆண்டுகளுக்கு power. முன்பாக நான் புது பலனை பெற்ற நாளை மறக்கவே முடியாது. 50 years back, the way I received that new strength, I can never. தேவன் என் மேல் பலனை தந்தார். God gave me the strength. நான் ஆலயத்தை அன்றைக்கு தான் முதல் முறையா முன்னால உட்கார்ந்தேன். That's the first time I came forward in the temple. அதுக்கப்புறம் நான் செகண்ட் ரோவ்லயே உட்காரல, ஃபர்ஸ்ட் ரோவ்ல உட்கார்ந்தேன். After that, never ever I sat in the second row. புல்பீட்டுக்கு வருகிற வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ரோவ்ல தான் உட்கார்ந்தேன். Up to the time I came to the pulpit, I sat in the first row. முன்னாலே இருந்த என் மேல் தேவ பலன் இறங்கின பொழுது, But the power of God came upon me when I was seated. நான் கண்ணை திறந்து பார்த்தபோது நான் பின்னால வாசல்ல கடந்தேன். When I opened my eyes, I saw I was thrown out. என்னுடைய வேஷ்டி சட்டை எல்லாம் தாறுமாறா கிழிஞ்சு போய் கிடந்தது. My dress and my garments were torn apart. உருண்டு புரண்டு குதிச்சு, நான் யார் எனக்கு சொல்லல அல்லேலூயா சொல்லி கர்த்தரை துதிக்கிறதுக்கு. I rolled and tumbled and fell. Nobody taught me how to say hallelujah. தேவனை துதித்து மகிழ்ந்தேன். I started glorifying my God and enjoyed in it. இப்பவும் Even now, அத மாதிரி குதிக்க தெரியும் எனக்கு. I know how to jump like that. நான் இப்ப கூட குதிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? பாஸ்டர் நல்லா குதிக்கிறாரு. What will happen? வயசான காலத்துல கூட பாஸ்டர் இப்ப நல்லா குதிக்கிறாரு. இங்க இருந்து அங்க ஓடுறாரு, அங்க இருந்து இங்க வராரு, நல்லா குதிக்கிறாரு. In this old age, pastor is jumping hither and thither, is running here and அது coming back. பலன் வந்தபோது முதல் அனுபவம் குதிக்கிறது. The first experience when you receive the power from God is to leap. பலனுடைய சந்தோஷத்துல குதிச்சான். So through that joy, he leapt. குதிச்சவன் Once after he leaping, நின்னான். he stood. பார்த்தான். ஓ, நம்ம கால் பலன் வந்துடுச்சு. Now he received strength in his legs. எதுக்குறதுக்கு? What for? குதிக்கிறதுக்கு இல்ல, Not to leap, நடக்கிறது. to walk. குதிச்சான், He leapt, நின்னா. he stood. பைபிள ஒவ்வொரு வார்த்தையை வாசித்து பாருங்க. Just read it. குதித்து எழுந்து நின்று Stood up, he walked. நடந்தான். He walked. நடந்து பாருங்க, இப்ப ரிவர்ஸ்ல வருது பாருங்க. முதல்ல குதிச்சானா, First he leapt, அப்புறம் நின்னானா, then he stood, அப்புறம் நடந்தானா, then he walked. அப்புறம் நிறுத்தி இருக்கு. He never stopped. நடந்து குதித்து
முதல்ல Walking, குதிச்சிட்டு நடந்தா, he leapt. இப்ப நடந்துட்டு Now walking, he leapt. குதிக்கிறான். இன்னைக்கு நிறைய பெந்தகோஸ்து உலகத்துல இந்த குதிச்சுட்டே இருக்காங்க. பெந்தகோஸ்து. நடந்து குதிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். Pentecostal world, they're just leaping about. இன்றைக்கு It's better ஏன் for them to. பெந்தகோஸ்தே உலகத்தினுடைய ஆரவாரங்கள் வெளியே தூஷிக்கப்படுற காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நடக்க இல்ல, குதி இருக்கு. The reason as to why the enjoyment of the Pentecostal world is being blasphemed is because எங்க கோயிலுக்கு வந்து பாருங்க பிரதர், they come to a இங்க church, இருந்து அங்க குதிக்கிறாங்க. jumping from here to there. துணி கிளிரே தெரியல, துணி போறதே தெரியல, இருக்கிறதே Garment is தெரியல, torn up. என்ன குதிக்கிறாங்க பிரதர். Look at the way they jump about. பிரதர் அதுக்கு இல்ல பலன், Strength is not meant for that. குதிக்கிறதுக்கு இல்ல பலன் பிரதர், Strength is not meant that you may jump. நடக்கிறதுக்கு பலன். Strength is for you to walk. கர்த்தர் என்னுடைய பலன், The Lord is my strength. தேவன் என்னை உயர்ந்த ஸ்தலத்திலே நடக்க பண்ணினார். God made me walk in high places. பெந்தகோஸ்து உலகத்தை அறிஞ்சுக்கிடணும், குதிக்கிறதல்ல பெந்தகோஸ்து உலகம். You should understand the நடக்கிற. Pentecostal world not to jump, you got to walk. நடந்துட்டு You ought to walk. குதித்தார்கள். Then they left. வேதம் சொல்லுது, இப்ப நடந்து குதித்து Walking, leaping, தேவனை துதித்து கொண்டு தேவாலயத்துக்கு வந்தான். and praising God, he came to the temple of God. ஆலயத்துக்கு எப்படி வந்தான்? How did he come to the நடந்தா temple? குதிச்சா ஆலயத்துக்கு வந்தான். He walked, he left, and then he came to the temple. வேதம் சொல்லுகிறது, Word of God says, அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறது தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் முதல்ல எல்லாரும் என்னத்தை கண்டு, பார்த்தாங்க? what did the people look at him? என்ன பார்த்தாங்க? What did they look? தேவனை துதிக்கிறது இல்ல, Not முதல்ல that he was- நடக்கைய பார்த்தாங்க. They saw that he was walking. அவனுடைய நடக்கைய பார்த்தாங்க, They saw his ரெண்டாவது அவனுடைய துதிய பார்த்தாங்க. Then they saw his praise. இப்போ அவன் தேவனை துதிக்கிறத பார்த்தா பிரமிச்சு போயிட்டாங்க. And they were amazed and astonished. யாரு துதிக்கிறது? Who is it who's praising God? பிச்சைக்காரன் துதிக்கிறாங்க. It's a beggar who's இவ்வளவு praising. நேரம் வாசல்ல கிடந்தாங்க. All along he was there at the gate. 40 வருஷம் நான் பார்த்தேங்க, 40 years I saw him with my own eyes. நான் பிச்சை போட்டேங்க. And I gave him alms. என்ன வந்து ஐயா ஐயான்னு கூப்பிட்டாங்க. He asked me, sir, sir, அம்மா 10 பைசா கொடுமான்னு என்கிட்ட பிச்சை கேட்டாங்க. mother, give me 10 paise. பிச்சைக்கார பயப்பு யாராயிட்டான்? What about the beggar? What happened? நடந்து தேவனை துதிக்கிறான் ஐயா. He started walking about and praising God. சப்பானியாவே தேவனை துதிச்சிருந்தா யாரும் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டான். If he is a cripple and praising God, none would be astonished. இப்ப பலன் அடைந்தான், Now he has received the strength. நடந்தான், He walked. தேவனை துதித்தான். He started praising God. எல்லாரும் ஆச்சரியப்பட்டது மாத்திரமல்ல, Not only people were amazed. அவன் பின்னால் அவன் எந்த பிரசங்கம் பண்ணலங்க. I do not know what preaching he made. அவனுக்கு எந்த வசனமும் தெரியாது. He never knew any verse. என்கிட்ட இயேசுவின் வல்லமை இருக்கிறன்னு சொல்ல தெரியாதுங்க அவனுக்கு. He never knew that he had the power of Jesus. அவன் பின்னாலே அநேகர் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்தார்கள். And after him, many came to the temple of God. எந்த போதனை இல்லாமல், Without any teaching, எந்த வசனம் இல்லாமல் without the word of God, அந்த சப்பானியாலே அநேகரை உள்ளே கொண்டு வர முடிந்தது. the cripple was able to bring many. நான் சொல்லுவேன், I would say, கிறிஸ்தவம் பெருக வேண்டுமானால் if Christianity has got increased, இன்றைக்கு ஒரு கூட்டம் தேவை. a group is needed. நடக்கையோடு துதிக்கிற ஒரு கூட்டம் தேவை. A group that would walk and leap. வெறும் துதிக்கிற கூட்டம் அல்ல, Not only praising God, நடக்கையோடு துதிக்கிற கூட்டம், they ought to walk and praise God. நடந்து துதிக்கிற கூட்டம். A group that can walk and praise God. நீங்க வேதத்தை வாசிப்பீங்கன்னா, Read the word of God. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, 1 Peter 2nd chapter 12th verse. புறஜாதிகள் உங்களுடைய அக்கிரமக்காரர் என்று உங்களை தூஷிக்கிறார்கள். And the aliens are blaspheming your walk. யாரு? Who புறஜாதிகள் is the aliens? உங்களை அக்கிரமக்காரர் என்று தூஷிக்கிறாங்க. And the evildoers are blaspheming ஆனா you. என்னத்தை பார்த்தாங்க தெரியுமா? What did they look? உங்கள் நல்ல நடக்கைய பார்த்தாங்க. They saw your good walk. உங்க குட் லைஃப், They saw your good life. உங்க நல்ல நடக்கைய பார்த்து They saw your lifestyle. அவங்க எங்க வந்தாங்கன்னு Where கேட்டீங்கன்னா, did they come? சந்திப்பின் நாளிலே தேவனை சந்திக்கிறவங்களா மாறினாங்க. So they were able to meet the Lord at the day of visitation. உங்களை என்ன சொன்னாங்க? What did they tell you? அக்கிரமக்காரன்னு சொன்னவன் One who told that you were எதை evildoers. பார்த்தான்னு சொன்னா, What did he see? உங்கள் நல்ல நடக்கைய பார்த்து. He saw your good walk of life. நீங்க 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, 1 Peter 3rd chapter 14th verse. உங்களை தூஷிக்கிறவர்கள் Those who blaspheme you, உங்கள் நற்கிரியைகளை கண்டு having seen your good works, அவங்க மனம் திரும்பினாங்க.
They repented கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. and they accepted the ஒரு Lord. காலம் உங்களை தூஷித்தாங்க. Once they blasphemed அவங்க you. என்ன பார்த்தாங்க தெரியுமா? What did they look? your life, உங்க This- வாழ்க்கையை பார்த்தாங்க. They saw your lifestyle. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. எல்லாவற்றுக்கும் மேலாக Above all, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் சொல்லுகிறது. 1 Peter 3rd chapter, first 2 ஒரு verses. ரட்சிக்கப்பட்ட மனைவி A wife was